வட கடலோர மாவட்டங்களை ஆட்டி படைத்த பெஞ்சல் புயல் எதிரொலியால் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாறை உருண்டு விழுந்தது. நடந்தது என்ன பார்க்கலாம் விரிவாக. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். வயநாடு நிலச்சரிவை பத்தி செய்திகளை பார்த்து மனம் பதைத்த தமிழக மக்களுக்கு நிலச்சரிவு என்ற கோர முகத்தை கண்முன்ன காட்டியிருக்கு திருவண்ணாமலையில் நேர்ந்திருக்கும் இந்த துயரம். மேல இருந்து மழை பெஞ்சதுக்கு உள்ள பாறைலாம் உருண்டுன்னு வந்து வீட்டு உள்ள வந்து நாங்கள் உள்ள படுத்துன்னு இருந்தோம் சார். நாங்களே உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம்தான். பசங்கள்லாம் நாசங்கி போயிட்டாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையடிவாரத்தில் உள்ள வஉசி நகர் பகுதி மக்களை அலற வைத்தது திடீர் சத்தம். மழையினால் ஏற்பட்ட இடி சத்தம் என எண்ணி குடியிருப்புகளை விட்டு வெளியேறிய மக்களை பதறச் செய்தது அந்த காட்சி. அண்ணாமலையார் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு மலையில் இருந்த செடி கொடிகளுடன் பாறைகளும் உருண்டு குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருந்தது. கரெக்டாக ஒரு 3:45 இருக்கும். 3:45க்கு பின்னாடி சவுண்டு கேட்டுச்சு. ஷீட்டு விட்டு தான் டபடபான்னு சவுண்டு கேட்டு காற்று தான் நாங்கள் வெளியே வந்தோம். பார்த்தா கம்பம் எல்லாம் சாஞ்சின்னு வந்துச்சு. நாங்கள் இறங்குறது ஒரு 5 நிமிஷம் கூட கேப் இல்லை. அதுக்குள்ளே வந்து பாறைகிற எல்லாம் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி எல்லாம் ரொம்பிடுச்சு. நாங்களே உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம்தான். இந்த கோர சம்பவத்தால நாங்கள் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம்னு கலங்கும் மக்கள் தங்களோட குடியிருப்பு முழுவதுமாகவே மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டதா சொல்லி கண்ணீர் விடுக்கின்றனர். எத்தனை நாளைகள் இருக்கும் சார். மேல இருந்து மழை பெஞ்சதுக்கு உள்ள பாறைலாம் உருண்டுன்னு வந்து வீட்டு உள்ள வந்து நாங்கள் உள்ள படுத்துன்னு இருந்தோம் சார். எல்லாம் வந்து உள்ள இருந்து வீடா முழுவிடுச்சு, வீடா வீழ்ந்துருச்சு சார். நாங்களும் தப்பிச்சது எழுப்பி பிடிச்சி ஏற்றுட்டு வந்தாங்க சார். உள்ள இருந்து மழையில இருந்து எல்லாம் உருண்டு மின்னல் மாதிரி எல்லாம் வந்து. இப்படி கண்ணீரும் கம்பலையுமாய் இருந்த மக்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓட்டம் பிடிக்க வஉசி நகர் 11வது தெருவில் இருந்த குடியிருப்பு ஒன்றின் மீது சுமார் 30 டன்னுக்கும் மேலான எடை கொண்ட பாறை ஒன்று உருண்டு விழுந்தது. இந்த நிலச்சரிவிலிருந்து அனைவரும் உயிர் பிழைச்சிட்டாங்க அப்படிங்கிற பெருமூச்சு விட்ட அந்த சமயத்துல தான் பாறை உருண்டு விழுந்த வீட்டுல ஒரு ஆண் குழந்தை 4 பெண் குழந்தைகள் உட்பட 7 பேர் சிக்கி இருக்கிறதா அதிர்ச்சிகர தகவலை சொல்லியிருக்காங்க அக்கம் பக்கத்தினர். அப்பா அம்மா 2 பேர், 2 பசங்க, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பசங்க, ஒரு சொந்தக்கார பசங்க, பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் விளையாடி இருந்திருக்காங்க வீட்டில். மழை வரும், அவங்க வெளியே போக முடியல. அந்த வழியாக தான் வெள்ளம் வந்திருக்கு. வெளியே போக முடியல. வெளியே போக முடியாமல் டோர் லாக் ஆகிட்டு இருக்கு. உள்ளே இருந்து வர முடியாமல் இதாகிட்டு இருக்காங்க. சம்பவத்தை நேரில் கண்ட பெண்மணியோ குழந்தைகளின் உடல் நசுங்கி விட்டதாக தழுதழுக்கும் குரலில் கண்ணீர் விடுகிறார். நடந்துச்சு சார். கொஞ்ச நேரம் நாங்க வீட்லயே எல்லாமே 4 பேர் செத்து போயிட்டு இருப்போம் சார். மேல அப்போ குட்டி பசங்களாம் உள்ள இருந்தாங்க சார். பசங்க எல்லாம் நசுங்கி போயிட்டாங்க சார். இது தொடர்பாக தகவலறிந்து மோப்ப நாய்கள் மற்றும் தேவையான உபகரணங்களுடன் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மீட்பு பணிகளை மின்னல் வேகத்தில் நடத்தினாலும் இதில் பல சிக்கல்கள் உள்ளது. மலைப்பகுதியில் ஜேசிபி போன்ற ராட்சத இயந்திரங்கள் செல்ல முடியாததால் நிபுணர்களின் அறிவுரையுடன் சூழ்ந்து உள்ள மண்ணை தோண்டி எடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட நிலையில் திடீரென அரங்கேறியது அடுத்த அதிர்ச்சி. பாறை சரிந்து விழுந்த இடத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் மேலும் ஒரு ராட்சத பாறை உருண்டு விழுந்ததால் நிலைமை மோசமானது. இத்தனை இன்னல்களையும் கடந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வர மீட்பு படையினர் உருண்டு விழுந்த ராட்சத பாறையை வெடி வைத்து தகர்க்க திட்டமிட்டிருக்கார்களாம். இந்நிலையில் இதற்காக ஐஐடி பேராசிரியர்களை வரவழைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறுகிறார் அமைச்சர் ஏவா வேலு. சில வல்லுநர் இருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அவர்களை
ஏற்காடு பகுதியில் இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கேன். இன்னும் கிழக்கிற மண்ணுடைய உறுதித்தன்மை ஏற்பட்ட பிற்பாடு தான் ஃப்ளாஷ் பண்ண முடியும். இப்போ பண்ண முடியாது. இப்போ ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது என்று சொன்னால் மேலும் சேதம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேற்கொண்டு அந்த சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இருந்து ஐஐடியினுடைய ப்ரொஃபஸராக இருக்கிற பேராசிரியர் மோகன் அவர்களையும் அதுமாதிரி பூமிநாதன் அவர்களையும் அங்கிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் மதியானத்துக்குள்ளே அவங்களும் வந்துடுவாங்க. அதெல்லாம் வந்த உடனே அந்த குழுவாக அமைத்து கொண்டு தான் இந்த இடர்பாடுகளை இந்த கற்களை எல்லாம் கலைந்த பின்பாக தான் அதில் உள்ளே இருப்பவருடைய நிலைமை என்ன என்பது அரசுக்கு தெரியும். ஃபெஞ்சல் புயலின் கோர தாண்டவத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவில் திருவண்ணாமலை மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள ஏராளமான மலை மாவட்டங்கள் சிக்கி உள்ளன. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் 50 அடிக்கு சாலையில் பிளவு ஏற்பட்டு உள்ளதால் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு உள்ளதோடு நீலகிரியிலும் நிலச்சரிவு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. எப்பவுமே சென்னைக்கு வர்ற பாதிப்பை மற்ற மாவட்டங்கள் வாங்கிட்டு போயிடுது. போன வருஷம் தூத்துக்குடி மாதிரி இந்த வருஷம் ராமநாதபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கிருஷ்ணகிரி, கடலூர் மாவட்டங்களில் திரும்பும் திசையெல்லாம் கண்ணீர் ஓலங்கள்தான். இப்படி ஃபெஞ்சல் புயலின் தாக்கம் ஆறாத வடுக்களாக மாறிவர துரித நடவடிக்கைகளால தமிழகம் விரைவில் மீளுமா என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தமிழக மக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.